ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குரூப் 1ல கேட்ட 4 into 27 into 3125, 16 into 81 into 5 into 11, 8 into 9 into 25 into 7. சோ இதனுடைய HCF என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கணக்கு தான். சோ ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஏல வந்து 360, B ல வந்து 320, C ல 120, சோ D ல வந்து 1260 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுங்க, ரெகுலர் சொல்றதுதான். சோ இந்த வீடியோ நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க முதல்ல ட்ரை பண்ணி பாருங்க. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி ஒண்ணு பாருங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம், HCF. சோ ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை நம்ம இந்த வேல்யூ எல்லாம் எழுதிக்கலாம். சோ 4 into 27 into 3125. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 16 into 81 into 5 into 11 equal. அடுத்தது 89, 8 into 9 into 25 into 7. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். சோ 4 நம்ம மினிமம் 2 into 2 நம்ம எழுதலாங்களா? ஓகேவா? அடுத்தது 27 நம்ம என்ன செய்யலாம், 3 கியூப் எழுதலாம். 3 into 3 into 3 9 9 27 27. அடுத்தது 3025 நம்ம என்ன எழுதலாம்னா 5 உடைய மடங்கா எழுதலாம். அது 5 5 1 5 5 25 25 5 625 625 5 125. சோ 5 உடைய மடங்கு. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 16 நம்ம 2 ஆல என்ன பண்ணலாம், 2 2 2 4 4 2 8 8 2 16. சோ 16 முடியுதா? அடுத்து 81 நம்ம எப்படி எழுதலாம், 3 உடைய மடங்கா 3 1 3 3 3 9 9 3 27 27 3 81. அடுத்து 5 எப்படி எழுத முடியாது, 5 தான் நம்ம எழுதியாகும். ஓகே. அடுத்து நம்ம 11 நம்ம எப்படி பிரிக்க முடியாது. சோ அந்த 11 அப்படியே எழுதிங்க. ஓகேவா? அடுத்து 8 நம்ம எப்படி பிரிக்கலாம், 2 power 3 ஆ பிரிக்கலாம். 2 1 2 2 4 3 2 8. சரி. அடுத்து 9 எப்படி பிரிக்கலாம்னா 3 into 3 ஆ பிரிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 25 எப்படி பிரிக்கலாம்னா 5 into 5 மறுபடியும் பிரிக்கலாம். அடுத்து 7 எப்படி பிரிக்கணும், 7 எப்படியுமே நம்ம பிரிக்க முடியாது. சோ அதாவது இங்க இந்த வர எண்ணை வந்து நம்ம HCF எடுக்கணும். சோ அதனால இந்த 4 2 into 2 ஆ பிரிக்கலாம். 27 3 into 3 into 3 3 கியூப் தான் 27 உங்களுக்கு தெரியும். அதே போல 3125 நம்ம 5 5 into 5 into 5 5 முறை நீங்க பெரிய பாத்தீங்கன்னா இது ஆப்ஷன் வரும். அதே போல 16 நெக்ஸ்ட் 16 வந்து 2 2 4 4 தான் 16. அதனால 4 முறை போடுங்க. 81 வந்து 3 power 4 தான் 81. சோ 5 நம்ம அதுக்கு மேல பிரிக்க முடியாது. சோ அதனால 5 அப்படி. 11 பிரிக்க முடியாது. அதே போல 8 வந்து 2 power 3, 9 வந்து 3 power 2 போட்டோம். சோ 5 25 வந்து 5 ஸ்கொயர். சோ 7 வந்து எப்படியுமே நம்ம பிரிக்க முடியாது. சரி, ஓகே. இப்போ HCF பார்ப்போம். HCF என்ன சொல்லணும், நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் சொல்லுவோம். சோ HCF பார்க்கும்போது ஒவ்வொன்றுலயும் வர நம்பர் வந்து அதிகமா ஆனா எல்லாத்துலயும் காமனா வரணும். சோ அதிகபட்சமா எழுதணும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2 எடுத்துப்போம். 2 எல்லாத்துலயும் வந்திருக்கா, 2 இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு. சோ அதிகபட்சமா எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது காமனா வரணும். அதே போல இங்க 2 முறை வந்திருக்கு, இங்க 4 முறை, இங்க 3 முறை வந்திருக்கு. சோ எல்லாத்துலயுமே காமனா வருது இந்த 2 முறை தான் வந்து. இங்க ஒரு 2 இங்க ஒரு 2. சோ 2 டைம் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ அதனால நம்ம என்ன செய்வோம், 2 into 2. ஓகேங்களா? இது முடிஞ்சது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம், அடுத்து பாத்தீங்கன்னா 3 வந்து இங்க 3 டைம் வந்திருக்கு. சோ இங்க 4 டைம் வந்திருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா 2 டைம் தான் வந்திருக்கு. சோ மறுபடியும் அப்போ காமனா எல்லாத்துலயும் 2 டைம் வந்திருக்கு. அதிகபட்சமா 2 தான் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ அதனால இங்கேயும் 3 into 3. ஓகே, முடிஞ்சது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 5 எடுத்துக்குவோம். 5 இங்க 5 முறை வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 1 டைம் தான் வந்திருக்கு. இங்க 2 டைம் தான் வந்திருக்கு. சோ எல்லாத்துலயும் காமனா பாத்தீங்கன்னா இங்க 1 டைம், இங்க 1 தான் வந்திருக்கு. சோ அதனால எல்லாத்துலயும் நம்ம 1 தான். சோ into 5. ஓகே. அதுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூ 11 வந்து இதுல மட்டும் தான் வந்திருக்கு. சோ மேல வரல. சோ அதனால விட்டுணும். ஏன்னா எல்லாத்துலயும் வந்தா நம்ம எடுக்கணும்.
அதே போல அடுத்து இருக்கு 7 தான். 7 வந்து இதுல மட்டும் தான் வந்திருக்கு. சோ வேற எதுலயுமே வரல. சோ எல்லாத்துலயும் வந்தாதான் நம்ம அதை எடுக்க முடியும். சோ HCF ரூல்ஸ் அதான். சோ இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணலாம். சோ 2 into 2 4, 3 into 3 9 into 5. சோ 936 into 5 equal to 185. சோ 180 எங்க வருதுன்னா C. சோ C தான் இப்போ ரொம்ப கரெக்டான ஆன்சர் வந்து C. சோ பாக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். சோ ஆனா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கணக்கு தான். சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கணக்கை இந்த வேல்யூ 3 வேல்யூ எழுதிக்கிறோம். சோ இதுக்கு நம்ம டிவைட் பண்ற இந்த 4 வந்து எப்படி எல்லாம் மிக குறைந்த அளவுல எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 into 2, சோ 3 into 3 இப்படி முதல்ல பிரிச்சு போட்டுக்கணும். சோ அதே போல HCF உடைய நம்ம எல்லாருமே HCF தெரியலனாலும் நம்மளுடைய வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே, அதை பாருங்க. சோ அப்படி பார்க்கும்போது HCFல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. காமனாவும் இருக்கணும். அதே போல அதிகபட்சமா எவ்வளவு வந்துருக்கு பாத்தீங்கன்னா அது 2 வந்து காமனா எல்லாத்துலயுமே இருக்குது. சோ 2 முறை தான் எல்லாத்துலயுமே வந்திருக்கு. சோ அதனால 2 டைம் போட்டிருக்கோம். அதே போல 3 எடுத்துக்குவோம். 3 பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்திருக்கு. ஆனா காமனா எல்லா இடத்துலயும் 2 டைம் வந்திருக்கு. 2 டைம் போட்டிருக்கோம். அடுத்து 5 பாத்தீங்கன்னா இதுல ஒரு டைம் தான் வந்திருக்கு. சோ அதனால எல்லாமே நம்ம ஒரு டைம் தான் எடுத்துக்க முடியும். 11 வந்து இதுல ஒரு டைம் வந்திருக்கு. ஆனா மத்ததுல எதுவுமே வரல. சோ அதனால நம்ம எடுத்துக்க முடியாது. சோ அதே போல 7 வந்து ஒரு டைம் தான் வந்திருக்கு. ஆனா அது காமனா எல்லாத்துலயும் வரல. சோ அதனால இதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. சோ இப்படி போட்டு சோ 2 into 2 3 into 3 இந்த 5 இப்படி பெருக்கணும்னா 4 36 5 வந்து 180. சோ ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு தான். சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் நம்புறேன். சோ மறக்காம இது பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. புரியாதவங்களுக்கு அதாவது ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, புரியலன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.